கடந்த 30 வருஷமா ஆளே இல்லாத சேலம் ஏர்போர்ட்ல இப்ப 2 வருஷத்துல மட்டும் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. உண்மைதாங்க. 1993ல சேலம் ஏர்போர்ட் ஓபன் பண்ணி 30 வருஷமா பிளைட் சர்வீஸே பெருசா இல்ல. இப்படியும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் 2023 அக்டோபர்ல அலைன்ஸ் ஏரும் இண்டிகோவும் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணி இப்ப சென்னை, பெங்களூர், கொச்சின், ஹைதராபாத்னு சொல்லி 4 ஊருக்கு சேலம்ல இருந்து சர்வீஸ் இருக்கு. ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சியா பெங்களூருக்கு மாசம் 48 பிளைட்ஸும், சென்னைக்கு 31 பிளைட்ஸும், கொச்சினுக்கு 31 பிளைட்ஸும் இருக்கு. இதே மாதிரி ஹைதராபாத்க்கு வீக்லி 3 பிளைட்ஸ் இருக்கு. இதுல என்ன பியூட்டி, சேலம் ஏர்போர்ட் ஆரம்பிச்ச 2 வருஷத்துல சேலம் மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஆதரவு பெருகிட்டு இருக்கு. ஆமாங்க, 2023-24ல சேலம் ஏர்போர்ட்டை 42,000 பேருக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. இதுவே 24-25ல பாத்தீங்கன்னா, அதாவது 3 மடங்கு, கிட்டத்தட்ட 101% உயர்ந்திருக்கு. அதாவது 1,30,000 பேர் சேலம் ஏர்போர்ட்டை யூஸ் பண்ணிருக்காங்க. சரியா பாத்தீங்கன்னா, ஒரு மாசத்துக்கு சேலம் ஏர்போர்ட்ல இருந்து 10,000 பேரும், எக்ஸாக்டா சொல்லணும்னா ஒரு நாளைக்கு 200 to 300 பேர் டிராவல் பண்றாங்க. மக்கள் மத்தியில இவ்வளவு வரவேற்பு இருக்க சேலம் ஏர்போர்ட்டோட ரன்வே வெறும் 6,000 அடி தான் இருக்கு. இதுவே 8,000 அடியா மாத்தினாங்கன்னா போயிங் 737, ஏர்பஸ் A320 மாதிரி பெரிய ஃபிளைட்ஸ்லாம் சேலம் ஏர்போர்ட்ல லேண்ட் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாம சேலம் ஏர்போர்ட்ல இப்ப நைட் லேண்டிங் ஃபெசிலிட்டிஸ் இல்ல. சோ நைட்ல ஃபிளைட்டை லேண்ட் பண்ண முடியாது. இது மட்டும் இல்லாம சேலம் ஏர்போர்ட்டோட டெர்மினல்ல வெறும் 100 பேர் மட்டும் தான் அகாமடேட் பண்ண முடியும். குறைஞ்ச ஃபெசிலிட்டிஸ் மட்டுமே இருக்க சேலம் ஏர்போர்ட்ல இருந்தே கிட்டத்தட்ட மக்கள் போன வருஷம் மட்டும் 1,00,000 பேருக்கு மேல டிராவல் பண்ணிருக்காங்க. இதனால சேலம் ஏர்போர்ட் கிளஸ்டர் 3 இருந்தது கிளஸ்டர் 2 அப்கிரேட் ஆயிருக்கு. சேலம் ஏர்போர்ட்ல இருந்து நிறைய ஊருக்கு ஃபிளைட்ஸ் இருந்தா மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு முதல்ல சேலம் ஏர்போர்ட் அப்கிரேட் பண்ணுவாங்களா? வெயிட் பண்ணலாம்.